நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது திருவாளர் ஸ்டீபன் பாபு, திருமதி லீமா பாரதி குடும்பத்தில் மரித்த இக்னேஸ் சாமி அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவாகவும் மற்றும் நிக்கோலாஸ் மரிய புஷ்பம், அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலாஸ் ஆகியோரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திருச்சபையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திருச்சபை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-15 முடிய. அந்நாளில் சிரியா மன்னனின் படைத்தலைவனாக நாமான் தம் தலைவனிடம் சிறப்பு நன்மதிப்பு பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவருக்கு சிரியாவுக்கும் வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமைமிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடித்து சென்றபொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தம் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் அவர் இவரது தொழுநோயை குணப்படுத்துவார் என்றார். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னினாவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்போது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏற்றத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உன்னிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன்
தம் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறேனே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினார். கடவுளின் அடியவரான எலிசா, இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்திகளை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்கள்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளா என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளிடமும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். பொறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினான். அப்போது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபனா பார் என்ற தாமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றின் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி சொல்லானார். அப்போது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், என் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதைவிட திரும்புவீர் அல்லவா? மாறாக மூழ்கியலும் நலம் அடைவீர் என்று அவர் கூறும்போது, அதை நீ செய்வதற்கென என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவராது வாக்கிற்கணக்கா யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதே அடியான் எனது அன்பளிப்பு ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 42, இறைவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் அதிகாரம் 43, இறைவசனங்கள் 3 முதல் 4 முடிய. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 4வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்திலே இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களில் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமனுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்திலிருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே நாம் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள் நம்மையே நாம் முழுவதுமாக முடக்கி விடுகின்றோம். இந்த குறிப்பிட்ட இந்த எல்லைக்குள் வாழ்கின்ற போது எனக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, இதை பற்றி நான் பெரிதாக ஒன்றும் சிந்தித்து வருத்தப்பட வேண்டியதில்லை. மாறாக இந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள் வாழ்கின்ற போது பாதுகாப்பு மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கை தினந்தோறும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கின்றோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பாதுகாப்புக்குள் மட்டும் அல்லது வரையறைக்குள் மட்டும் வாழ்வது சரியா என்றால் நிச்சயமாக இல்லை. பல நேரத்திலே கிணற்று தவளைகளாக நாம் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்களிடையே பலர் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் இருந்தார்கள். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், நாங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்ட இனம், எங்களுக்கு மட்டுமே மீட்பு உண்டு என்று சொல்லி பலர் இப்படிப்பட்ட சூழலில் தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார், கடவுள் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல. கடவுள் மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் கொடுக்கவில்லை. மாறாக இந்த உலகிலே படைக்கப்பட்ட எல்லோருக்கும் கடவுள் பொதுவானவர், எல்லோருக்கும் மீட்பு உண்டு என்பதை மட்டும் கூறியதோடு இல்லாமல் மாறாக 2 எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுகின்றார். அதாவது நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தாலும் அன்றைய நாளிலே எலியா சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடம்தான் அனுப்பப்பட்டார் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல எலிசாவினுடைய காலத்திலே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தாலும் சிரியாவை சார்ந்த நாமனுக்கு தான் நோய் நீங்கியது என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கைம்பெண்ணும் இந்த சிரியாவை சார்ந்த நாமனும் இஸ்ராயல் கிடையாது, மாறாக வேற்று இனத்து பிள்ளைகள். ஆனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு இறைவாக்கினருக்கு தேவையான உதவியை செய்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இறைவாக்கினர் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கண்டு கொண்டார்கள். எனவே இன்றைய நாளிலே முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியது, என்னுடைய குறுகிய மனப்பான்மையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறேன். நாம் தவக்காலத்திலே இது ஒரு அழைப்பாக இருக்கின்றது. பல நேரத்திலே நான் எனது சொந்த பந்தம், எனது ஊர் என்ற அந்த குறுகிய மனப்பான்மைக்குள் நமது வாழ்வை முடக்கி விடுகின்றோம். அதையும் தாண்டி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய பேரன்பை இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு உயர்ந்திருக்கின்றது, எவ்வளவு தூரத்திற்கு விரிந்திருக்கிறது என்று சொல்லி கடவுளை நாம் போற்றி புகழ முடியும். இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், ஆணவத்திலிருந்து நாம் இறங்கி வர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாமானை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த நாமான் ஒரு தொழுநோயாளி, ஆனால் மிகச்சிறந்த ஒரு படை வீரன். தன்னுடைய
உடலிலே இந்த தொழுநோய் இருப்பது அவனுக்கு மிகவும் கவலை அளித்தது. எனவே தன்னுடைய வீட்டிலே வீட்டு வேலை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு சிறுமி சொல்கிறார், என்னுடைய நாட்டிலே இப்படி ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றார், எனவே நீர் அவரிடம் போகின்ற பொழுது அவர் உம்மை குணமாக்குவார் என்று குறிப்பிடுகிறார். எலிசாவிடம் வருகின்ற பொழுது எலிசா மிக எளிதாக சொல்கிறார், யோர்தான் ஆற்றிலே 7 தடவை மூழ்கி எழுந்திரும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த யோர்தான் ஆற்றை கேட்டபோது இந்த நாமனுக்கு சுல் என்று உரைத்து விடுகிறது. ஏனெனில் அவனுடைய நாட்டிலே அபனா, பர்பார் என்ற 2 மிகச்சிறந்த நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறன. எங்களுடைய நாட்டிலே ஓடாத நதிகளா இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற சொல்கின்ற பொழுது அவருடைய படைவில் ஒருவன் குறிப்பிடுகிறான், இதைவிட வேற ஏதாவது கடினமான காரியத்தை சொன்னால் நீர் செய்து கொண்டுதானே இருப்பீர், இது எளிதான காரியம் தானே என்று சொல்கின்ற பொழுது இந்த நாமான் தண்ணீருக்குள் இறங்குகின்றான். எழுகின்ற பொழுது ஆணவம் அவனை விட்டு அகன்று போய்விடுகிறது. ஆணவத்தோடு வந்தான், அவனால் குணம் பெறவில்லை. ஆனால் எப்போது இறைவாக்கினருடைய சொல்லை கேட்டானோ அப்போது மூழ்கி எழுந்தபோது அவனுடைய உடலில் உள்ள வியாதிகள் மட்டுமல்ல, உள்ளத்தில் உள்ள ஆணவமும் கரைந்து போய்விடுகின்றது. என் அன்புக்குரியவர்களே, ஆணவம் ஒரு மனிதனுக்கு அழிவை தரும். ஆணவம் ஒரு மனிதனுக்கு இருளிலே வைத்துவிடும். ஆணவம் ஆசிரை ஒருபோதும் பெற்றுவிடாது. என் அன்புக்குரியவர்களே, நாமான் ஆற்றிலே மூழ்கினான், 7 தடவை மூழ்கினான். அவனுடைய உடல் சிறு பிள்ளையினுடைய தோலை போல ஆகியது. நாமும் இந்த தவக்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆணவம் இல்லாமல் இருப்போம். ஆடம்பரத்தை தவிர்த்து விடுவோம். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் இறைவனுடைய கனிவான இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமேன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கை வண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அன்பர்களை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த மாலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கை உமக்கு தருகின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பு தரும் அருள் அடையாளமாக நிறைவேறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், தூய கல்வாரி திருப்பலியிலே கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் ஸ்டீபன் பாபு, திருமதி லீமா பாரதி குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய இக்னேசி சாமி, மேலும் நிக்கோலஸ், மரிய புஷ்பம், அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவனாய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த மாலை நேர திருப்பலியிலே உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்குவது போல ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்துக்காக ஏதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஏக்கத்தை நீர் நிறைவேற்றும் தெய்வமாக இன்றே இப்போதே எங்களை ஆசீர்வதித்தருளும். அன்பான ஆண்டவரே, இன்றைய முதல் வாசகத்திலே தொழுநோயோடு வாழ்ந்த நாமானின் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தது போல உடலில் உள்ள வியாதியினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் இரக்கத்தோடு உற்றுப்பாரும். ஆண்டவரே, உம்மால் அன்றி வேறு யாரும் எங்களை சுகமாக்க முடியாது, நானே உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி எசேக்கியா மன்னனை நீர் குணமாக்கியது போல ஆண்டவரே, எங்கள் உடலில் உள்ள வியாதிகள், உள்ளத்தில் உள்ள வியாதிகள் அனைத்தையும் நீர் குணமாக்கியருளும். பச்சிலையோ மருந்தோ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு சுகம் கொடுத்தது என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம். நானே உன்னை குணமாக்கும் தெய்வம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்வை
உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லா வியாதிகளையும் சுகமாக்கியருளும். உள்ளத்திலே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவரே நீர் குணப்படுத்தியருளும். வேதனை, துன்பம், கஷ்டம் என்று வருகின்ற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும். ஆண்டவரே எங்களோடு பயணித்து உமது உடனிருப்பை உமது வல்லமையான காரியத்தால் வெளிப்படுத்தியருளும். அன்பான ஆண்டவரே, இந்த தவ காலத்திலே நாங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே. என் வாழ்விலே போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே. என் வாழ்விலே காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையை வழங்குவதாக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. நாளை ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா தாய் திருச்சபை கொண்டாடுகிறது. நாளை திருப்பலியானது கடன் திருப்பலி, கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய திருப்பலி. நாளை தினம் மாலை 7:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். நாளை ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. நாளை மாலை 7:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். மகாபரிஸ்தே சிவந்திரீர்தேமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிஸ்தே சிவந்திரீர்தேமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிஸ்தே சிவந்திரீர்தேமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதேமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிராந்தி சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமலுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆலயத்திற்கு காணிக்கையாக வந்திருக்கின்ற